நீச்சல் தெரியாத நண்பனை ஆழமான ஏரிக்கு அழைத்து சென்று கவனமில்லாமல் குளித்து கொண்டிருந்த இளைஞர்கள். திடீரென்று ஆழத்திலிருந்து ஈர்க்கப்பட்ட நண்பன். அதிர்ச்சியடைந்து அலறிய நண்பர்கள். நிச்சயதார்த்தம் முடிந்து விரைவில் திருமணம் என்று இருந்த நிலையில் பெண் வீட்டிற்கு சென்ற அதிர்ச்சி தகவல். என் பிள்ளையை விட்டுட்டீங்களடா என நெஞ்சில் அடித்து கொண்டு அழுத தாய், சகோதரி உள்ளிட்ட உறவுகள். காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே VRB சத்திரம் பகுதியை சேர்ந்த 24 வயதுடைய இளைஞர் சூர்யா கடந்த 5 வருடங்களாக ஒரு பெண்ணை உயிருக்கு உயிராக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இரு வீட்டாரும் சம்மதம் தெரிவிக்க அண்மையில்தான் அவர்களுக்கு நிச்சயதார்த்தம் முடிந்து திருமண ஏற்பாடு நடந்து கொண்டிருந்ததாம். இந்த நிலையில்தான் அவரது பகுதியை சேர்ந்த நண்பர்கள் சிலர் சூர்யாவிடம் ஆசை வார்த்தை கூறி ஸ்ரீபெரும்புதூர் ஏரிக்கு குளிப்பதற்காக அழைத்து சென்றார்களாம். சூர்யாவிற்கு நீச்சல் தெரியாது என்ற நிலையில் ஆழமான பகுதி என்று அறியாத சூர்யா நண்பர்களோடு குளித்து மகிழ்ந்து கொண்டிருந்திருக்கிறார். திடீரென்று சூர்யாவை காணவில்லை. சக நண்பர்கள் அங்கும் இங்கும் ஏரியில் தேடி பார்க்கின்றனர். சூர்யாவை காணவில்லை. அதிர்ச்சியடைந்து அலறிய நண்பர்கள் இதுகுறித்து ஸ்ரீபெரும்புதூர் காவல் நிலையத்திற்கும் தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் தெரிவிக்கின்றனர். விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் இரவு சுமார் 9 மணி வரை தீவிரமாக தேடியும் சூர்யாவை மீட்க முடியவில்லை. அதனைத் தொடர்ந்து காலை 6 மணிக்கெல்லாம் வீரர்கள் தீவிரமாக தேடத் தொடங்கினர். சுமார் 10 மணியளவில் இளைஞர் சூர்யாவின் உடல் கிடைக்க பெறுகிறது. அங்கு குவிந்திருந்த சூர்யாவின் தாய், தந்தை உள்ளிட்ட உறவுகள் வானளவிற்கு கத்தி கதறியது காண்போரை பதறச் செய்தது. உடலை கைப்பற்றிய ஸ்ரீபெரும்புதூர் காவல்துறையினர் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள்.